ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிக்கிணி. இன்னைக்கு 2019க்கான ரயில்வே சார்பு ஆய்வாளர் மற்றும் இரண்டாம் நிலை காவலருக்கான முக்கியமான 54 அறிவியல் வினா விடைகள் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நோய் தொற்றுதலை எதிர்க்கும் டி லிம்போசைடுகள் எந்த உறுப்பில் மாறுபாடு அடைகின்றன? இதுக்கு பார்த்தீங்கன்னா தைமஸ் சுரப்பி. இம்யூனோகுளோபுலினை சுரப்பது பி லிம்போசைடுகள். வைரியானின் ஒரே ஒரு நியூக்ளிக் அமிலம் மட்டும் காணப்படுவதால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை ஹேப்ளாய்டு வைரஸ்கள். வலது வென்ட்ரிக்கலிலிருந்து ஆக்சிஜன் குறைந்த இரத்தம் செலுத்தப்படுவது நுரையீரல் தமனி. மெட்டோ ஆர்டிரோயோவலால் மேலும் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன? தந்துகிகள். திரவ நிலையிலுள்ள இணைப்பு திசு இரத்தம். போதை மருந்து பயன்படுத்தப்படுவதால் பாதிக்கப்படும் உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. இந்தியாவின் சமூக நோய் என்று அழைக்கப்படும் நோய் எது? பார்த்தீங்கன்னா இது தொழுநோய். இந்தியாவின் சமூக நோய் என்றால் தொழுநோய் என்று சொல்லுவாங்க. எலும்புருக்கி நோய் அல்லது காச நோய்க்கு காரணமானது எது? இதுக்கு என்ன காரணம்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். யூரியாவை உருவாக்கும் இடம் எது? நம்ம உடம்புல யூரியா உருவாகிற இடம் பார்த்தீங்கன்னா கல்லீரலிருந்து உருவாகுது. திசைவேகத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி. காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி எது? அனிமோமீட்டர். அதாவது காற்றினோட வேகத்தை அளவிடப்படக்கூடிய கருவி பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர். நவீன கால மிதவை ஊர்திகள் எவற்றால் உருவாக்கப்படுகிறது? அதாவது நவீன கால மிதவை ஊர்திகள் எவற்றால் உருவாக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினிய உலோக கலவையினால் உருவாக்கப்படுகிறது. அதனால் அலுமினிய உலோக கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்குங்க. பறத்தல் சார்ந்த விளையாட்டில் பாராசூட் எவற்றால் ஆனது? ஸ்கைடை பார்த்துருக்கீங்களா? அதுதாங்க. இதுக்கான விடை தனி வகை நைலான் அல்லது பாலியஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வானியல் அலகுன்னு சொல்லுவாங்க. ஓரலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை அடர்த்தி. முதலாவது ஊசல் கடிகாரத்தை கண்டறிந்தவர் யார்? அதாவது முதலாவது ஊசல் கடிகாரத்தை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஹைசன்ஸ். ஊசல் கடிகாரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஊசல் கடிகாரம் பார்த்தீங்கன்னா தனி ஊசல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுங்க. பாதரசத்தின் அடர்த்தி நீரின் அடர்த்தியை போல் எத்தனை மடங்கு? 13.6 மடங்குங்க. ஒளி ஒரு வினாடியில் கடந்து செல்லும் தூரம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டருங்க. திரவத்தின் கன அளவை அளவிட பயன்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா அளவு சாடி. திரவத்தின் கன அளவை அளவிட பயன்படுவது அளவு சாடி. நீரை விட அடர்த்தி அதிகமான திரவம் பார்த்தீங்கன்னா பாதரசம். நீரை விட அடர்த்தியாக இருக்கிறது பாதரசம். அதிக நிறையுடைய பொருட்களை அளக்க பயன்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா குவிண்டால் அல்லது மெட்ரிக் டன் சொல்லுவாங்க. தற்காலத்தில் காலத்தை துல்லியமாக அளவிட பயன்படுவது பார்த்தீங்கன்னா மின்னணு கடிகாரம், அணுக்கடிகாரம் அப்படின்னு 2 இருக்குங்க. வினாடிக்கும் குறைவான கால அளவை அளக்க பயன்படுவது பார்த்தீங்கன்னா மில்லி வினாடி அல்லது மைக்ரோ வினாடி.
இது வந்து எப்படி சொல்லாங்கன்னா, வினாடிக்கும் குறைவான கால அளவை அளக்க பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா மில்லி வினாடி மற்றும் மைக்ரோ வினாடின்னு சொல்லலாம். ஒரு மெட்ரிக் டன் என்பது கிலோகிராம்ங்க. பூமியின் நிறையை போல் சூரியன் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? அதாவது 3,20,000 மடங்கு அதிகமாக இருக்கும். ரோபோவின் மூளையாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னணு சில்லுன்னு சொல்லுவாங்க. ரோபோ இருக்குல்லங்க, ரோபோவின் மூளையாக செயல்படுவது மின்னணு சில்லு. பெரிய இரும்பு சாமான்களை தூக்குவதற்கு பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா பளுதூக்கிங்க. பெரிய இரும்பு சாமான்களை தூக்குவதற்கு பயன்படுத்துவது பளுதூக்கிகள். ஒரு மீட்டர் என்பது 1000 மில்லி மீட்டர். இப்படி கூட சொல்லலாம். நம்ம 1000 மில்லி மீட்டர் என்பது ஒரு மீட்டர் கூட சொல்லலாம். காந்தத்தை கண்டறிந்தவர் யார்? மாக்னஸ். காந்தம் இருக்குல்லங்க, காந்தத்தை கண்டறிந்தவர் மாக்னஸ். இயற்கை காந்தம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாக்னடைட். இயற்கை காந்தம் என்பது மாக்னடைட். நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுவது இயக்கம். அதாவது நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுவதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்கம். நீரில் வாழும் விலங்குகளில் மிகப்பெரிய திமிங்கலத்தின் நீளம் எவ்வளவு? அதாவது உயிரினத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் பார்த்தீங்கன்னா திமிங்கலம், நீளத்திமிங்கலம். அதனுடைய நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டருங்க. வீணான பொருட்களின் குவிலிருந்து இரும்பை பிரித்தெடுக்க பயன்படுவது எது? அதாவது வீணான பொருட்களின் குவியலில் இருந்து இரும்பை பிரித்தெடுக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்காந்தங்கள். வகைப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு அலகும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டாக்சன். வகைப்பாட்டில் உள்ள ஒவ்வொரு அலகும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டாக்சன். ஸ்பேக்னம் எவ்வகுப்பை சார்ந்தது? அதாவது ஸ்பேக்னம் என்பது எந்த வகுப்பை சார்ந்தது? மக்சை. நைட்ரிக் அமிலத்தின் பொது பெயர் என்ன? அமிலங்க, அதாவது நைட்ரிக் அமிலத்தின் பொது பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஃபோர்டினஸ். அக்வா ஃபோர்டிஸ். உள்ளுறை வெப்பத்தின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கலோரி பார் கிராம். உள்ளுறை வெப்பத்தின் அலகு கலோரி அல்லது கிராம். பியூட்டேன் மற்றும் பென்டேன் வாயுக்களின் கலவை பார்த்தீங்கன்னா சமையல் வாயு, கேஸ் சொல்கிறாங்களே. பியூட்டேன் மற்றும் பென்டேன் வாயுக்களின் கலவை பார்த்தீங்கன்னா சமையல் வாயு, நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிற சமையல் வாயு. அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லில் பொருள் என்ன? அசிடஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா அமிலம். வெள்ளை விட்ரியாஸ் என்பது நீரேற்றப்பட்ட ஜிங்க் சல்ஃபேட். ஹேபர் முறையில் அமோனியா தயாரிக்கும் போது ஹைட்ரஜன் வாயுவின் நச்சு கார்பன் மோனாக்சைடு. அதாவது ஹேப்பர் முறையில் அமோனியா தயாரிக்கும் பொழுது ஹைட்ரஜன் வாயுவின் நச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு. புறாவின் உணவு மண்டல நடுக்குழல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மீசெட்ரான். மீசெட்ரான். இயக்கு தசைகள் எதனுடன் இணைந்திருக்கின்றன? சார்கோலெம்பா. வேதிப்பொருட்களில் ஒளியினால் சிதைவடையக்கூடியது எது? அதாவது வேதிப்பொருட்களில் ஒளியினால் சிதைவடையக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி புரோமைடு. வைரத்துக்கு அடுத்தபடியாக வலிமைமிக்க பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போரண்டன். வைரத்துக்கு அடுத்தபடியாக வலிமைமிக்க பொருள் பார்த்தீங்கன்னா கார்போரண்டன். பயணித்த தூரத்தை அறிய வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கருவின்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர். நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணுவோம், அதில் பார்த்தீங்கன்னா மீட்டர் இருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர்.
தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். அதாவது தாவரங்களுக்கும் உயிர் உண்டு என்ற உண்மையை உலகத்திற்கு உணர்த்தியவர் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ். பட்டுப்புழு உணவாக உண்பது எது? பட்டுப்புழு, நம்ம பட்டு உற்பத்தி செய்கிறாங்களா, அந்த பட்டுப்புழு பார்த்திங்கன்னா அது சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி இலை. அதான் பட்டுப்புழு உணவாக உண்பது பார்த்திங்கன்னா மல்பெரி இலையை சாப்பிடுது. டெசிபல் என்பது எதை அளக்க உதவும் அலகு? டெசிபல் என்பது எதை அளக்க உதவும் அலகுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியின் அளவை அளக்குது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எதனால் அதிகரிக்கப்படுகிறது? குளுக்கோகான். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எதனால் அதிகரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோகான். அக்ரோமெகலி எதனால் ஏற்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் அதிகம் சுரப்பதால். அக்ரோமெகலி எதனால் ஏற்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஹார்மோன் அதிகம் சுரப்பதனால் ஏற்படுகிறது. செயலிலிருந்து சுரங்கும் கார்பஸ் லூட்டியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயலிலிருந்து சுருங்கும் கார்பஸ் லூட்டியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்பஸ் அல்பிகன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது போன்ற காவலர் தேர்வுக்கான வினா விடைகளை தெரிந்து கொள்ள வெற்றிக்கனி யூடியூப் சேனலை பின்தொடரவும். தேங்க்யூ.